யாழ்ப்பாணம் போனீங்க, அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு. இது பற்றிய தகவல்கள் நிறைய பேர் தேடுறாங்க. நான் ஒரு சின்ன சுருக்கமா ஒரு சின்ன வீடியோ தான் போட்டேன். மேலதிக தகவல் எனக்கு கிடைக்கல. மேலதிக தகவலோட இந்த வீடியோல வந்திருக்கோம். மேலதிக வீடியோவாக நேரடியாக எடுத்து வந்து தகவல் சந்திக்கிறோம். நீங்க நேரடியா போனீங்க, என்ன நடந்தது? இப்ப முதல்ல இந்த மைதானம் எங்கே அமைகின்றது அதுதான் முக்கியமாக. இந்த லொகேஷன்ன்றது முக்கியம். இப்ப யாழ்ப்பாணம் தீவுன்னு சொன்னதும் எல்லோருமே மண்டை தீவு தீவுன்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே யோசிக்கிறது நைனா தீவு, அப்படி இந்த கப்பல்ல போட்ல அது அந்த ரேஞ்சில தான் யோசிக்கிறது. இது அப்படி எல்லாம் இல்லை. இது யாழ்ப்பாண நகரத்தின் ஆரம்பம், அதாவது தீவு பகுதியின் ஆரம்பத்திலேயே இந்த மைதானம் இருக்கின்றது. இப்ப யாழ்ப்பாணம் தெரிந்தவர்கள் என்று பார்த்தால் சாதாரணமாக கோட்டை பகுதி, பண்ணை என்று சொல்லுவாங்க. பண்ணையை தாண்டி கடல் இருக்கும். அந்த பாலத்தோடு தான் தீவு ஆரம்பமாகின்றது. எனவே பாலம் முடிவடைந்ததும் உடனடியாகவே இடது பக்கத்துல ஒரு வீதி இருக்கு. அந்த வீதியில ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள் இருக்கின்றது. மைதானம் கட்டி முடிந்தெல்லாம் வருகின்ற வேளையில் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண நகர பகுதியில் இருந்து பார்த்தால் நடு மையம் அந்த இடத்திலிருந்து பார்த்தால் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவு தூரத்துக்குள்ளதான் இருக்கும். நான் பார்த்த அளவில் புகையிரத நிலையத்திலிருந்து பார்த்தால் 3.5 கிலோமீட்டர். அப்ப நகரம் தான், யாழ் நகரத்துக்குள்ளதான் இந்த மைதானம் அமைகின்றது. இந்த மைதானத்தை பொறுத்தவரையில இலங்கையினுடைய 7வது சர்வதேச கிரிக்கெட் மைதானமா இருக்க போகுது. இந்த மைதானம் பற்றி நாங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது இது ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்ற பேச்சு தான் இருந்தது. நீண்ட நாட்கள் 2016 இந்த இடம் பார்த்து இதை எவ்வாறு எடுப்பது, எவ்வாறு செய்வது என்ற பல விஷயங்கள் எடுக்கப்பட்டது. இதில் வேலணை பிரதேச சபை தான் இந்த மைதானத்தின் இடத்திற்கு பொறுப்பானது. அந்த ரோடு நேரா போனா வேலணை தான் பெறும். அப்ப வேலணை பிரதேச சபை இதை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு வழங்கி இருக்கின்றது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோட செய்யப்படுற ஒரு மைதான கட்டமைப்பா இல்ல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நேரடியா இதுக்கு செலவழிக்காங்களா? ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான். ஜனாதிபதி அவர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அழைப்பின் பெயரில் அடிக்கல் நாட்டி வைத்திருக்கிறார். அரசாங்கத்துடைய நிதி உதவி, அரசாங்கத்தின் நிதி, இந்த மைதானத்தில் அரசாங்கத்தின் பங்கு எதுவும் இல்லை. இது முற்று முழுதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான் 2016 ஆண்டிலிருந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்தது. இந்த இடத்தை போய் பார்த்து அங்கே அதுக்குரிய உத்தியோகமாக இடத்தை பெற்று அங்கே இந்த மைதானம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. இப்ப ஜனாதிபதி யாழ்ப்பாணம் ஜனாதிபதி அப்படி என்ற நாட்டின் அடிப்படையில நாட்டின் ஒரு முக்கியமான பணி என்று அதாவது முதலும் பேசப்பட்டது, தேர்தல் பிரச்சாரங்களிலும் பேசப்பட்டது, இங்க ஒரு கிரிக்கெட் மைதானம் வரும் இந்த மாதிரி பேசலாம். அந்த அரசாங்கத்தினுடைய என்ன சொல்றது, அழைப்புதல் இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து இது ஒரு வேகம் எடுத்திருக்கு. இந்த வேலையில வேகம் எடுத்திருக்கு. இதில் சூடுபிடித்த இன்னொரு விஷயம், அண்மையில் இந்திய பிரதமர் லலித் மோடி இங்கே வந்த நரேந்திர மோடி இங்கே வந்த வேளையில் சனத் ஜெயசூரிய அவர்களால் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதன் மூலமாக இன்னும் இது அதிகமாக பேசுபொருளாக மாறியது. இதை எவ்வாறாவது செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் வழங்கப்பட்டு இப்பொழுது அது ஆரம்பமாக இருக்கின்றது. இப்ப சொன்னாங்க இந்த வருஷத்துக்குள்ள ஒரு உள்ளூர் போட்டியை இந்த மைதானத்தில் நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவு சாத்தியமாகும்? என்னை பொறுத்தவரையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுதான். ஆனாலும் உள்ளூர் போட்டிகள் சாதாரணமான போட்டிகள் என்பதை பார்க்கின்ற வேளையில், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சத்தை வெளியாக்கிட்டு அடிக்கல் நாட்டி இருக்குது. மைதானத்தை முற்றுமுழுதாக லெவல் செய்ய வேண்டும். அதுதான் மிக பாரிய பணி. 3 மாதத்திற்குள் அதை முடிக்கலாமா என்பது சந்தேகம். சாதாரணமான டென்னிஸ் போட்டிகள் மாதிரி ஏதாவது போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த மாதிரி போட்டிகள் நடத்தலாம். ஆனால் கடினப்பந்து கிரிக்கெட் போல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இந்த கழகமட்ட போட்டிகள் என்று சொல்லுவாங்க, கொழும்பில் நடக்கும் அந்த மாதிரி போட்டி ஒன்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 3 வருஷத்துக்குள்ள ஒரு சர்வதேச போட்டி ஒன்று இங்க நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும்? மைதானம், வீரர்கள் தங்குற இடம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எப்படி சாத்தியமாகும்? 3 வருடங்கள் என்பது ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஒரு கட்டுமான பணி. ஒரு மைதானத்தை இப்ப வளர்ந்து வருகின்ற நாடுகள் என்று பார்த்தால் மேலத்திய நாடுகள், கட்டார் போன்ற நாடுகள் எல்லாம் உலகக்கிண்ணம், கால்பந்து உலகக்கிண்ணம் 6 மாதத்துல எல்லாம் முடிவடையும். இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தானே எங்களுடைய வளம் எந்த அளவு இருக்கும். அதே போன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதுக்கு தொடர்ச்சியாக காணத்தினை பம்ப் பண்ண வேண்டும். இப்படியான விஷயங்கள் என்று பார்க்கின்ற வேளையில் உடனடியாக இல்லாவிட்டாலும் 3 வருடங்கள் என்பது சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. என்றால் ஒரு பக்கம் மைதானம் என்பது விளையாடுவதற்கான மைதானம் தயாராகிவிட்டால் ஏனையவே கட்டுமான பணிகள், கட்டடத்தை எழுப்புறதுதான். கட்டடத்தை எழுப்புறது ஓரளவு வேகப்படுத்திக் கொள்ளலாம். எனவே மைதானத்தை அமைத்து, டர்ஃப் அமைத்து, சர்வதேச கிரிக்கெட் அதை பார்த்து அதுக்கான அங்கீகாரம் வழங்குவது என்பது ஒரு பெரிய விஷயம். அது சில மைதானங்கள் அனுமதி வழங்க மாட்டார்கள். விளையாடக்கூடிய வாய்ப்புகள்
ஏனைய விடயங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேட்டது போன்ற பொழுது தங்குமிடம் வீரர்களுக்கானவை என்பன இப்பொழுது யாழ் நகரத்திலும் இருக்கின்றன. தங்குமிட வசதிகள் இருக்கின்றன, அதை இருக்கின்றன. எனவே அவற்றை பாவித்துக் கொண்டு ஏனைய வசதிகள், அதாவது ஹம்மாந்தோட்டம் மாதிரி இப்ப முழுமையாக இந்த பிளான் அப்படின்னு சொன்னா 48 ஏக்கர் பெரிய பரப்பு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ். அதாவது கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல, இது ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் எல்லாமே இருக்க போன்றது. இப்ப இதை பற்றி பேசக்குள்ள சந்திரு, நாங்கள் சொல்வதிலும் பார்க்க வடமாகாண கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் ஜோகேந்திரன் ரதீபன் எங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றார். அதை கேட்டு வருவோம். அதை கேட்போம். சந்தோஷமான நாள். ஏனென்று சொன்னா வந்துட்டு எங்களோட ஜென்ரேஷனுக்கு, எங்களோட நொதன் பாயிண்ட்ஸில் இருக்கிற பிள்ளைகள் கிரிக்கெட்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு வழிவகுக்கும் கட்டாயமா இந்த கிரிக்கெட் பேஷன்ன்றது வட மாகாணத்தில் இனி தொடர்ந்து முன்னுக்கு வரும். ஒரு விளையாட்டு சிட்டியா இது அமைக்கிறபடியா வந்துட்டு இதுல ஹோட்டல்கள் இதர விளையாட்டுகள் வரைகளை வந்துட்டு இது வட மாகாணத்துல விளையாட்டுத்துறையும் இல்லாம மற்றமாக வந்துட்டு எங்களோட வருமானத்திலையும் வந்துட்டு ஹோட்டல் மற்றது டூரிசம் இதால வந்துட்டு எங்களை வடமாகாணம் நல்ல வளர்ச்சி அடையும் என்று நான் இதை எதிர்பார்க்கிறேன். 2-3 வருஷத்துக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச போட்டி ஒன்று நடத்தப்படும். அது கட்டாயம் இதுல ஏற்பாடு இருக்குது. மைதானமும் பெவிலியனும், சின்ன பெவிலியன் ஒன்று முதல் கட்டமாகும், 2ஆம் கட்டமாக சுத்தவர பெவிலியன். அதை விட வந்துட்டு இதர இந்த 50 ஏக்கர்ல வந்துட்டு 25 ஏக்கர்ல மைதானம் வருது. அதை தவிர ரெய்னேஜ் சிஸ்டங்கள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு 3ஆவது வருஷ கடைசியில வந்துட்டு இன்டர்நேஷனல் போட்டிக்கு போயிருக்க லைட்ஸ் போட்டு போட்டிகள் நடத்தக்கூடிய இருக்கு. மேஜர் பங்களிப்பு செய்கிற கொழும்பு, காலி, கண்டி, அம்பகா போன்ற மாவட்டங்களில் இருக்கின்ற பயிற்சிகளும் செல்லுகின்ற வீரர்களும் அங்கே இருக்க பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டும் பாடசாலைகள ஒத்துழைப்பும் இதுகளை பாருங்க. ஆனா இதுவே எங்களுடைய இடத்துல வந்துட்டு பாடசாலைகள ஒத்துழைப்பு, பேரண்ட்ஸையும் அல்ல பிள்ளைகள கூடுதலாக வந்துட்டு படிப்பு தான் முன்னுரிமை காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு மற்ற மேல் மாகாணத்தில் இருக்கிற மாவட்டங்கள் வந்துட்டு அந்த இடத்துல விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வீரர்கள் செல்கிறார்கள். ஆனால் இங்க இருந்து போற இப்போது தடை ஒன்று இல்லை. ஆனா இந்த போற வீரர்களும் வந்து இன்னும் திறம்பட போவார்கள். அதை விட வந்துட்டு விமர்சனங்கள் இதை பற்றி. ஆனா அதுக்கான நாங்க இன்னும் வந்துட்டு அதுக்கான ஒரு 5%-6% தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம்ன்றதான் என்ற கருத்து. நிச்சயமாக இப்ப வந்துட்டு இனத்துவசங்களோ மதம் துவந்த சோசங்களோ ஒன்றுமே இல்லை. கூடுதலாக நேரடியாக வீரர்கள் வந்து பார்த்தைக்கு செல்ல முடியும். உண்மையாவே இந்த சிஸ்டத்துல இருக்க விஜயாஸ்கான் மற்ற போன்றவர்கள்ட்ட கேட்டா தெரியும் அந்த ப்ராக்டிஸ் சிஸ்டமும் இப்போ வந்துட்டு கூடுதலா மினிஸ்டர்ஸ்ல இருந்து பிரசிடென்ட் கூட வரைக்கும் முயற்சி செய்கிறார்கள் இந்த இடத்துல கொண்டு போகும். நாங்கள் இந்த காலத்துல ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல சாமி செல்வா இருக்கிற காலத்துல நாங்கள் நிச்சயமாக எமது வீரர்கள் தேசிய அணியில கட்டாயம் பங்கு பெற்றுவார்னு நான் இதை நினைக்கிறேன். இந்த எல்லா விமர்சனங்களுக்கும் வருகின்ற 2 வருடத்துக்குள்ள வந்துட்டு நிச்சயமாக ஒரு முட்டுப்புள்ளி வைக்கப்படும் நான் நினைக்கிறேன். மற்றது இப்ப நம்ம வந்து நம்மட பிரதேசத்துல ஒரு கிரிக்கெட் மைதானம் இருக்குது அப்படின்றது அது வேற மாதிரி ஒரு உணர்வு. இப்ப நாம என்னதான் வெளி மாவட்டங்கள்ல இருக்க மைதானத்துக்கு போய் பார்த்தாலும் யாழ்ப்பாணத்துல ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படின்றது நாம நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் இது வரைக்கும். இதுல சந்திரன் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. நிறைய பேர் இதை பேசுற ஒரு விஷயம். நான் ஒரு இதுதான் பண்ணினேன் சின்ன வீடியோவா. ஆனா நிறைய பேருடைய கருத்துக்கள் அதுல நல்ல கருத்துக்களாக வந்தது. வெளிநாட்டுல இருக்கவங்க இப்ப சின்ன வயசுல நாங்க ஊர்ல விளையாடி இருப்போம், அவங்க லண்டன்லயோ கனடாவிலயோ இருப்பாங்க. பாரு யாழ்ப்பாணத்துல அது மண்டை தீவுல ஒரு கிரிக்கெட் மைதானம், அதுவும் சர்வதேச கிரிக்கெட், அது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுடைய நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்ல வருது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். இது 3 வருஷத்துக்குள்ள நடக்க போகுது. இது எங்கள் பகுதி, அதாவது தமிழ் பகுதி, தமிழ் மக்கள் என்ற விஷயங்களையும் தாண்டி இப்பொழுது தெற்கில் சிங்களவர்கள் மத்தியில் கிரிக்கெட் எந்த ஊர் இருக்கின்றது தெரியும். கண்டிக்கு போறாங்க, காலிக்கு போறாங்க, தம்புள்ளைக்கு போறாங்க. தம்புள்ளைக்கு போறதுல வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பாதிக்கு பாதி. இப்ப யாழ்ப்பாணத்துக்கு போக தெற்கில் இருந்து ஏராளமானவர்கள் அங்கே படையெடுக்க போன்றார்கள். ஏன்னால் ஜெஃப்னாவுக்கு ட்ரிப் போறவங்கன்றவங்க சிங்களத்துல போறோம்னா அப்ப ஜெஃப்னா ட்ரிப் வேணும் அப்படின்னு சொல்லி போறவர்கள் சனி ஞாயிறுல நீங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் டிக்கெட் எடுக்கலாம். அவ்வளவுக்கு சிங்களவர்கள் அதுல பயணிப்பது அதிகம். எனவே இனி கிரிக்கெட் மேட்ச் வரும்டா போய் மேட்ச் பாக்குறோம், தீவு பகுதி வித்தியாசமான சுத்தி பார்க்க போறோம் ஒரு ஃபீல் ஒன்று வரும். இந்தியா போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுமாக இருந்தால் அது கதை இன்னும் வரும். அது வந்து சென்னைக்கு விமானம் நேரடியா யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார், திருச்சிக்கு இருக்கு, கப்பலில் வருகின்ற, கப்பல்ல வர்றாங்க.
இப்ப சுற்றுலாத்துறை என்பது இந்தியர்களின் வருகை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது, அதிகரிக்க போகுது. இருக்கும், இந்தியா கண்டிப்பா. போட்டிகளை பார்க்கிறதுக்கு வர்றது அவர்களுக்கு அவங்க கொழும்புக்கு வரதால் நேரடி யாழ்ப்பாணம் வந்துட்டு போயிட்டு ஏன்னா அந்த ஃபீல் ஒன்று இருக்குது. இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கு யாழ்ப்பாணம் பார்க்க வேண்டும், அவர்களை இலங்கை பார்க்க வேண்டும் என்பதிலும் பார்க்க யாழ்ப்பாணம் பார்க்க வேண்டும். இது எங்கள் ஊர், தமிழர்களின் மண், அதை பார்க்க வேண்டும். அது பக்கத்துல இருக்கு, தொடர்பு நிறைய இருக்கு. இப்ப இன்னும் வருங்காலத்துல கப்பல் சேவை நேரடியாகவும் இருக்க போகுது, இன்னும் அதிகமாகவும் விஸ்தரிக்கப்பட போகின்றது. எனவே அவை வரப்போன்றது. சரி, நாங்கள் இப்ப இவற்றை பேசிக்கொண்டு கேட்க, யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்ற உருவாக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச தர கிரிக்கெட் வீரர் தான் வியாஸ்கான். வியாஸ்கான் இந்த மைதான ஆரம்பத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இனிய வீரர், சில முக்கியமான வீரர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாஸ்கான் இந்த மைதானம் அமைக்கப்பட்டதன் மூலமாக அவர்கள் எவ்வாறு இதை பார்த்து பூரிப்படைகின்றார்கள், அது முக்கியம். இப்ப பார்க்கலாம். சொல்ல போனா சரியா சந்தோஷம். எங்க ஃபியூச்சருக்கு பொடிகளுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் போயிட்டு கொழும்பு விளையாடிக்கிறோம், நாங்கெல்லாம் கவலைப்படுறது பொடி பண்றது வந்து ஈவன் கோச்சஸ் கூட சொல்லுவோம், சார் எங்களுக்கு கிரவுண்ட் இல்ல, நாங்கள் மட்டிங் விளையாடி வந்தார்கள், மற்ற எங்க சிமெண்ட் விளையாடி வராங்கன்னு சொல்றது. இப்போ எங்களுக்கு வசந்தோஷம். நான் கூட போட்டோல வச்சு வச்சு நாங்கள் ஸ்டோர்ல போறதுக்கு எனக்கு சந்தோஷம் வந்துன்னா, அதனால வந்து கிரவுண்ட் வேற போகணும்னு சொல்லி, ஏன்னா அது உங்களோட நாங்கள் இருக்கிற இடத்துக்கே பக்கத்துலேயே வந்து நாங்க மண்டல நாங்கள் நார்மலா ரன் பண்றாங்க, வீட்டுல வந்து ஓடுவோம், அந்த இடத்துல எங்களுக்கு கிரவுண்ட் கிடைக்கிறது சரியா சந்தோஷம். ஒரு சின்ன கவலையுமே இருக்கேன்டா, நாங்க விளையாடுற காலத்துக்கு போல இருந்ததுன்னு சொன்னா, எல்லாரும் சொல்றது வந்து வியாஸ்காந்த் தான். ஆனா வியாஸ்காந்தை விட தெரியாத முகம் நிறைய பேர் இருக்கு எல்லாருக்குமே. எங்களுக்கும் தெரியும், நாங்க நேரில் பார்த்திருக்கோம். எங்களை விட திறமையான நிறைய பேர் இருந்தாங்க போய் இருக்கணும், நல்ல வயசு போயும் இருக்கணும். எனக்கு அவையோட கவலை என்னன்னா, அவைக்கு ஒரு கிரவுண்ட் இப்படி இருந்துன்னு சொன்னா அவன் திறமையிலும் மேல வந்து இருந்திருக்கும், அவையும் நல்ல பெரிதா வந்திருக்கணும். ஆனா என்ன சந்தோஷம், எனக்கு ஆக்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் வந்து சரியா ஒரு நன்மையை கொடுக்குமான்னு நம்புறேன். ஃபுல்லருக்கு என்னன்னு சொன்னா, நாங்களும் எங்க அப்பா அம்மா வந்து கடைசியா வந்து பார்த்து வந்து பிக் மேட்ச் வந்து பார்த்துக்கணும், எல்பியில் வந்து பார்த்துருக்கணும் கொழும்புல. எஃப்னா விளையாடுன்னு சொன்னா எனக்கும் சரியா சந்தோஷம். நாங்க சென்னையில் ஐபிஎல்ல கூட நான் அந்த சென்னையில மேட்ச் விளையாட கிடைக்க எனக்கு சரியா கவலை. ஏன்னா அந்த தமிழ் ஆகோஷன் விளையாடுறது வந்து எங்க அஸ்வினோட நான் வந்து காய்க்கிறது வந்து எனக்கு வந்து தமிழக விளையாட சரியா சந்தோஷம். என்னன்னா இப்போ நான் வந்து அதுக்கான சிங்கிள் தாக்கல் சொல்லல, எனக்கு வந்து எங்கட வந்து சேவ் பண்ணி ஒரு நான் கடைசி விக்கெட் விளையாட வந்து நடந்தது. இப்படி பேருந்து சேவ் பண்ணி, எங்க அண்ணா தம்பி வந்து சேவ் பண்ணி, சொந்தக்கா சேவ் பண்ணி, அதோட வந்து எங்கட திறமை சரி. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப இங்க நான் விளையாடுறேன்னு சொன்னா, எனக்கு வந்து நான் தனியா விளையாடணும்னு ஆசை இல்லை. தனியா வந்து என்னோட 2-3 தமிழ் விளையாடினா என்ன சந்தோஷப்படுவேன், அவங்க சேர்ந்து விளையாடுறேன், அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கும்னு நான் டெய்லி யோசிக்கிறது வந்து அவங்களை அப்படித்தான் ஹைட் பண்றேன். நான் அதோட கோல் வந்து நான் விளையாடுறேன்னு சொன்னா சஞ்சா சந்தோஷம். அப்படி ஒரு நாள் நடந்தா சந்தோஷப்படுறாள், நல்ல சந்தோஷப்படுற நாள் தான் இருக்கும். சரியான கிரிக்கெட் விளையாடுறது சரி, ஸ்போர்ட்ஸ்ல இறங்குறது வந்து சரியா குறைய நான் ஜாஸ்தியால பாக்குறேன். அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து இல்லாம ஆக்கணும். உங்களோட பிள்ளைகள் வந்து இப்போ நான் பாக்குறது வந்து இப்போ நாங்க படிச்சாக்கல கூட இப்போ நானும் நல்லமே இருக்கிறேன். அதோட மெட்டாக்கல்ல எங்க பொடியில் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு பேரண்ட்ஸ் விடாம படிக்கணும், நீ படிச்சுதான் நல்லா வருவேன், அப்படியே அந்த காலம் ஒன்று இருக்கு. அந்த காலம் நான் படிப்புக்கு ஒரு குறை சொல்லி படிக்கத்தான் வேணும். எல்லாரும் படிப்பு, நாங்களும் இப்போ எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும்னு இருக்கிறோம். அதை படிக்கணும். அதோட நீங்கள் கிரிக்கெட்டை விட்டா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும். அதோட மற்றது நான் எங்கட வீட்டுக்காரன் சொல்றது, எங்க தங்கச்சியாக்கள் சொல்றது தான், வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளை வச்சு சும்மா படின்னு சொல்லி கொண்டு வந்தா பிள்ளைகள் வந்து ஏதாச்சும் ஒரு சும்மா பிரச்சனைகளுக்கு தான் போய் கொண்டு இருக்கு. இதே வந்து கிரவுண்ட் இருக்கு, நீங்க கையை பிடிச்சி கூடி இருந்து விட்டீங்கன்னு சொன்னா இந்த கிரவுண்டை நல்லா யூஸ் பண்ணாலும், இந்த கிரவுண்டை விட இன்னும் 2-3 கிரவுண்ட் நாங்கள் வடமாவது நாங்கள் இருக்கேன். ஜப்னா மட்டுமண்டில், கிளிநொச்சி, வவுனியா, மன்னர் எல்லா இடமும் இருக்கு. வவுனியா எல்லாத்துலேயும் நாங்கள் போட்டுக்கொள்ளையிலும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நீங்க உருவாக்கி தருவானும். விதுஷன் கழகமட்ட போட்டிகளில் பிரகாசித்து அவரை பத்தி நாம பேசியிருக்கின்ற இடதுகர பந்து வீச்சாளர், தமிழ் யூனியனுக்காக இப்பொழுது விளையாடி வருகின்றார். அவரும் அந்த நிகழ்வில் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் எங்களோட பேசி இருக்கின்றார். சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க விளையாடுற காலத்துல டேப் எங்களுக்கு இல்ல, பிக்மெண்ட் விளையாடுறதுக்குள்ள மேட்டிங்ல நாங்க இப்ப டேப் விளையாடக்குள்ள டேப் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இங்க இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து மேலே வருவாங்க. எங்களுக்கு இருந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு ஈஸியாக ஃபோன் பண்ணி ஹைலைட் ஆகலாம். அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கிரிக்கெட் டெவலப் ஆகல எங்களுக்கு சந்தோஷம். உண்மையிலேயே ஒரு யாருக்குமே கிடைக்காத அவசியம் இப்போ எங்களோட ஜென்ரேஷன்லேருந்து உருவாகுது. இன்டர்நேஷனல் கிரவுண்டில் இங்கே பிக்மெண்ட் விளையாடுறதும் அதுலேருந்து விளையாடி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து மேலே வரைக்குள்ள என்ன சொல்கிறது, அது வார்த்தையே இல்லை. என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இங்கே விளையாடுறீங்க. எங்களோட ஒரு சொந்த இடத்துல ஒரு டேப் கிரவுண்ட் வருதுன்றீங்களோ அது சொல்லவே இல்லை. அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் இங்கே இருக்கிற ஆட்களுக்கு. ஏன்னா தனியாக ஸ்டடீஸ் மட்டும் நம்பியிருந்தால் போயவே இல்லை. அது கிரிக்கெட் விளையாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கிரிக்கெட் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸும் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா பிள்ளைகளோட எக்ஸத்துக்கு விட்டா தான் கொஞ்சம் தூரமாச்சு முன்னுக்கு வரலாம். அதே மாதிரி நாங்களும் படிக்கணும். நாங்களும் படிக்காம விட்டா வீட்டுக்காரர் வந்து சொல்ல மாதிரி கேட்க போகிற இல்லை. படிக்கணும், விளையாடணும். மற்றது உண்மையிலே இனி வரும் காலத்தில் இங்கே டேப் கிரிக்கெட் வந்துன்னு சொன்னால் உண்மையாக நல்ல ஃபியூச்சரில் வந்து எல்லாருமே மேலுக்கு வரலாம். ஏன்னா நாங்கள் போட்ட கஷ்டம் வந்து டேப் கிரிக்கெட் இல்லை தானே. இனி டேப் பண்ணி வரைக்குள்ள பேட்டிங்னு சொல்லி செலக்டர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம். டேப்ல விளையாடி பொண்ணுல செலக்டர்ஸுக்கு ப்ரெஷர் வேணும். ஏன்னா நோத்துலேருந்து இன்னும் பாருங்க நிறைய பேர். இப்போ இன்னும் இனித்தான் கிரிக்கெட் கொஞ்சம் டெவலப் ஆகும். எங்களை பொறுத்த வரைக்கும் நோத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க. மேலே
ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் சந்துரு, இப்ப இந்த மைதானம் வந்து விட்டதுன்றதும் எல்லோரும் ஓடிச்சு இந்த மைதானத்துக்கு நின்று விளையாட போறது வாய்ப்பு இல்லை. இன்டர்நேஷனல் கிரவுண்ட். அதுக்கேற்ற தரத்தோடு தான் உள்ளே போகலாம். சில போட்டிகள் இப்பொழுது தம்புள்ளையில் நடப்பது போன்று ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, அதாவது ஏற்கனவே நாங்க வந்து கிரிக்கெட்டோட ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டோட ஒப்பந்தமாகி அதுல நடக்க போற விஷயங்கள் அது நிறைய இருக்குது. அதான் இருக்கும். இப்ப பிக் மேட்ச் போன்ற போட்டிகளுக்கு இந்த மைதானங்களை ஹயர் பண்ணி வாடகைக்கு எடுத்து அந்த டர்ஃபில் போட்டிகளை நடத்துகின்ற வேளையில் இன்னும் பலர் பார்க்க போகின்றார்கள். அந்த கல்ச்சரை, கிரிக்கெட் கல்ச்சர் என்ற அந்த அடிப்படை கலாச்சாரத்தை உருவாக்கலாம், இன்னும் மேம்படுத்தலாம். அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்பொழுது நியூட்டன் ரஞ்சித் குமார், இவரும் சென்ட்ரல் காலேஜ் யாழ் மத்திய கல்லூரி சென்று 19 வயது அணியில் விளையாடி இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றார். அண்மையில் நாங்கள் தமிழ் யூனியனுக்காக இவர் அறிமுகம் ஆகி இருக்கின்றார் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். எனவே இப்படியாக பார்க்கின்ற வேளையில் நியூட்டன் ஒரு புதிய வீரர் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு இந்த மைதானத்தில் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக. எனவே நியூட்டன் போன்றவர்கள் இந்த மைதானத்தை எவ்வாறு பார்க்கின்றார்கள், அவர் எங்களோடு கதைக்கின்றார். தமிழாக்களும் நல்ல ஒரு நிலைக்கு வரணும், வளரணும்ன்றதுக்காக இப்படி ஒரு முயற்சி செய்தது இன்னும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் யாழ்ப்பாணத்துலேருந்து இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுற அளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் இருக்கணும். எங்களோட தமிழ் மக்கள் மண்ணில் தமிழ் மக்களுக்கு முன்னாடி நாங்கள் போய் ஒரு இன்டர்நேஷனல் கிரவுண்டில் விளையாடிக்க தனி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். இப்ப ரஞ்சித் இந்த விஷயங்களை செய்யற அடுத்ததாக இப்ப அண்டர் 19 19 உட்பட்டவர்களுக்கான போட்டி இப்பொழுது மேற்கிந்திய தீவில் நடந்து கொண்டிருக்கு. ஆகாஷை பற்றி நாங்க மிக விரைவில் தனி ஒரு 2 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல மிக விரைவில் இலங்கை அணியின் கதவுகளை தட்ட போகின்றார் போல் தென்படுகின்றது. அவர் இப்பொழுது வடமராட்சியில் இருந்து வந்திருக்கின்றவர், அதாவது ஹார்ட்லி கல்லூரி. இப்ப நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட வடக்குல இருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீரர்கள் இப்பொழுது கழக மட்டத்திலையும் இலங்கை அணிக்கு அங்க இங்க வார அளவுல இருக்காங்க. மாதுளன் தோனியால் சென்னை கலைக்கப்பட்டவர். இப்போ நாங்கள் இங்கே இந்த வீடியோல 3 பேரோட பேசியிருக்கோம். இன்னும் 2 பேர் பற்றி இப்பொழுதே பேசி 5 பேர். இதேவேளை மிக விரைவில் எதிர்பாருங்கள், கொழும்பை மையப்படுத்தி மெர்கண்டைல் கிரிக்கெட்டுக்கு அதிகமான தமிழ் பேசும் வீரர்களோடு ஒரு அணி உருவாகி விளையாட தொடங்கி இருக்கு. இப்ப பார்த்தாலே இப்ப பின்வரிசையில் இருக்கிற வீரர்களை பார்த்தாலும் கிட்டத்தட்ட 5-6 தமிழ் வீரர்கள் இருக்காங்க. இப்பொழுது நான் தான் சொன்னேன், இப்பொழுது அந்த போர் நிறைவடைந்ததுக்கு பின்னர் இப்பொழுது உருவாகி இப்பொழுதுதான் ஆரம்பமாகின்றது. எனவே பொறுமையாக காத்திருங்கள், சில வாய்ப்புகள் இருக்கின்றன. சில வேளை இலங்கை அணி விளையாடும் போது, சர்வதேச போட்டியில் விளையாடும் போது 3-4 தமிழ் வீரர்கள் விளையாடும் வாய்ப்பு எதிர்காலத்துல இருக்கு. ஏன்னா வாய்ப்பு வழங்கி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு திறமையான வீரர்கள் ஒவ்வொன்றா வந்து கொண்டிருக்காங்க. திறமைகளை காட்ட வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், வெட்டுக்கோத்துகளையும் சேர்த்து குழிபறிப்புகளையும் சேர்த்து நீங்கள் வெற்றி பெற்றால் தான் சர்வதேச அரங்கில் சாதிக்க முடியும். அதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் விட்டுக் கொடுப்புகளை செய்திடாதீர்கள், சலித்து போய்விடாதீர்கள். ஐயோ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, இனி தரமாட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு போய்விடாதீங்க. அது எல்லாத்தையும் அடிச்சு வெற்றி பெறணும் என்றால் தான் நீ உண்மையான ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு விளையாட்டு வீரர். அதற்கு போராடுங்கள். கடைசியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கிரிக்கெட் மைதானம் பெரிய அளவா பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இது நாளுக்கு நாள் பேசதான் பட போகுது. இந்த ஒரு நாங்களுமே பேச போறோம். உண்மையில் இது சொன்னது போன்று வேலைகள் சரியாக நடக்குதா, அங்க போயிட்டு நாங்க என்னென்ன விஷயங்கள் நடக்க அப்படின்னு நேரடியா பார்த்து நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த 3 வருஷத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்பப்ப வரும். அந்தந்த விஷயம் நாங்களும் அப்பப்ப தர்றோம். ஓகே, இந்த மைதானம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த யாழ்ப்பாண மைதானம் அமைய போற இடம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட்டிகள் பாக்குறதுக்கான ஆர்வமா இருக்கீங்களா என்றதெல்லாம் தகவல்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களா பதிவிடுங்க. நாங்க இன்னும் நிறைய விஷயங்களோட இன்னும் ஒரு வீடியோல இந்த மைதானம் பற்றிய தகவலோடையும் சந்திக்கிறோம்.